ஹாய் வியூவர்ஸ், என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் ஆன்டி டேண்ட்ரஃப் ஹேர் ஆயில் பண்ணுறேன். பர்சனல் யூஸ்க்காக பண்ணுறேன். இதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் எலிகண்ட்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன போடுறேன்றதை காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், மின்ட்டு டேண்ட்ரஃப்காகவே முக்கியமாக மின்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணாதவங்க இனிமேல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கும். வேப்பிலை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். நான் எப்போவுமே வெங்காயம் ஆட் பண்ண மாட்டேன், இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் குவான்டிட்டி இருந்தால் போதும். நான் வெறும் பாதி ஒரு 4-5 தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து வெந்தயம், கருஞ்சீரகம், அப்புறம் இது என்ன ரோஸ்மெரி வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் கூட. இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு போட்டுடலாம். ஆலோவேரா இருக்குது, வெட்டி வேர் போட்டு அப்படி கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இதை செய்யலாமா? நான் எல்லாத்தையும் ஜாரில் போட்டு அரைச்சிடுறேன். கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரல மகோ. இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வெங்காயம் முக்கியமாக எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஸ்மாஷ் பண்ணும்போது இது திப்பியாக நிற்கும் இலெல்லாம். முக்கியமாக கருவேப்பிலை வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகாது. நல்லா மேஷ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம் சேர்க்குறேன். ஆலோவேரா, நெல்லிக்காய் இன்னும் ஒன்று யூஸ் பண்ணிடலாமா? வேண்டாம், குவான்டிட்டி போதும்னு நினைக்கிறேன். நெல்லிக்காய், அப்புறம் அவ்வளோதான். இதில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். ஒரு கிண்ண அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, மெஹந்தி இலை போடலான்னு இருக்கேன். ஸோ மெஹந்தி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் மெஹந்தி இலை வந்து வச்சுருந்தேன். இது கவரில் போட்டு கட்டி வச்சதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கிறத மட்டும் எடுத்திருக்கேன். போயிடுச்சு. இதுதான் ஒரு பிரச்சனை. இதெல்லாம் கருவேப்பிலை கூட கொஞ்சம் மெஹந்தி இலை எடுத்துக்கோங்க. எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ மிக்சியில் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நல்லா எண்ணெயை காசிடலாம். தேங்காய் எண்ணெய் சுத்தமாக இருக்கிறத எடுத்து நல்லா காசிடலாம். இருங்க ஒரு நிமிஷம். லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை காசிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறமா நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடணுமோ போட்டுடலாம். ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்ச இன்க்ரீடியன்ட்ஸை ஒரு பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். ஒரே கையில் பண்ண முடியல. குங்குமாதி ஆயில் பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் காசிக்கிட்டால் நல்லது. இதோடைய எசன்ஸ் எல்லாம் எண்ணெய்க்கு போகும். நீங்கள் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் வேறு விதமாக கூட நான் செய்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம அரைச்சிட்டு காய வச்சு அதை வத்தல் மாதிரி பண்ணிவிட்டு காய வச்சுட்டு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெயில் போட்டு வச்சுக்கிட்டால் கூட ஓகே தான். ஸோ அதோடைய எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிக்கிட்டே இருக்கும். நீங்களும் நல்லா ஹேர் நரிஷ்மெண்ட் கொடுக்கும். பாருங்கள், இதில் என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டுட்டேன் நான். இப்போ வந்து நான் 10 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய யூஸ் பண்ணால் கூட டைல்யூட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டேண்ட்ரஃப்காக பண்ணுறதுக்காக நான் நிறைய யூஸ் பண்ணலை, நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போடலை. இந்த 10 இன்க்ரீடியன்ட்ஸு போதும்னு நினைக்கிறேன்.
சிலருக்கு வந்து ரோஸ்மெரி எல்லாம் ரொம்ப செட் ஆகாது. ரோஸ்மெரி லீவ்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஹேர் டைப்பை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் டைப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரோஸ்மெரி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வெட்டி வேறு போட்டுடலாம். உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும் வேறு போட்டுட்டா. இது நல்லா ஊறணும். இதை காய்ச்சின உடனே யூஸ் பண்ண ஆரம்பிக்காதீங்க. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் அது காய்ச்சின உடனே நல்லா ஊறட்டும். ஊறி 2 நாள் 3 நாள் நீங்கள் வெயிலில் வச்சு எடுங்க. எடுத்துட்டு அப்புறமா ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுலேயே இருந்தாலும் ரொம்ப நாள்லாம் வேணாம். ஜஸ்ட் 2 to 3 days நீங்கள் வந்து வெயிலில் வச்சு எடுத்தாக்கா நல்லது. விட்டமின் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கலர் பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக இருக்கணும். அப்போ தான் நல்ல கூலிங் கொடுக்கும். தலைக்கும் நல்லா கூலிங் இருக்கும். நெல்லிக்காயெல்லாம் நல்லா நம்ம ஹேருக்கு ஸ்ட்ரென்த்தாக கொடுக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நல்லா இழுத்துக்குச்சு எண்ணெய். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தெரியுதுங்களா? இது போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டு டச்சில் ரோஸ்மெரி லீவ்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எல்லா ஹேர் டைப்புக்கும் இது ஒத்து வராது. ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சிலருக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக ஆகும். சுடேச்சிட்டியா? அடுத்து இந்த நூறு வருது. பாருங்க, நல்லா இந்த வேரெல்லாம் நல்லா கலர் மாறணும். மாறுற வரைக்கும் நம்ம இதிலே ஊற விடலாம். ஊற வச்சுட்டு லாஸ்ட்டில் நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுக்கணும். நீங்கள் துணியில் ஃபில்டர் பண்ணால் நல்லது. இந்த ஹேர் ஆயில் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இதே தான் எலகண்ட் ஹேர் ஆயில் கூட. அதில் என்னென்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவேன். கஸ்டமைஸும் பண்ணுறோம். நீங்கள் என்ன மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, சிலருக்கு சில்னஸ் ஜாஸ்தி, கோல்டு ஆகும்ன்றதுனால நிறைய பேர் நெல்லிக்காய் வேணான்னு சொல்லுவாங்க. அப்புறம் மருதாணி வேணான்னு சொல்லுவாங்க, புதினா வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் கூட பண்ணுறோம். உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு கேட்டாலும் நாங்கள் அதை ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.